إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலா எமது இந்த ஒன்று கூடலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எமது வாழ்க்கையிலே, எமது இந்த கால ஓட்டத்திலே பல கட்டங்களிலே நாங்கள் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படித்தரங்களை ஒவ்வொரு கட்டங்களிலே எமது வயது கூட கூட அல்லது சிறு வயதாக இருக்கின்ற பொழுது அல்லது ஒவ்வொரு பொசிஷனை நாங்கள் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நான் மாணவனாக இருக்கின்ற பொழுது ஆசிரியருடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லது ஒரு ஊழியன், ஒரு ஒரு வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளன் தனது மேனேஜரிடத்திலே, தனது முதலாளியிடத்திலே அவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று, இப்படி ஒவ்வொருவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகளை, பல செயற்பாடுகளை எமது வாழ்விலே, எமது கால ஓட்டத்திலே செய்து வருகின்றோம். பிழை கிடையாது. எமது வேலையில் எமது முதலாளி எம்மை நல்ல முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும், அவர் தன்னை நல்லதாக கருதி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு எமது வேலையையும் நாங்கள் சரியாக செய்து கொண்டு அவ்வாறு நினைப்பது, அவ்வாறு அந்த பொருத்தத்தை பெறுவதற்காக நாங்கள் முயற்சி செய்வது பிழை கிடையாது. இருந்தாலும் நாங்கள் இதற்கெல்லாம் முயற்சி செய்கின்ற எமது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ விடயங்களுக்கு பொருத்தப்பாடு கிடைக்க வேண்டும், அவருடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், அவருடைய அந்த நல்லெண்ணம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற நாங்கள், என்னையும் உங்களையும் படைத்த இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு அதிகமாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு அடியானாக நான் நீங்களும் மாற வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒருவர் எந்த அளவு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டுமோ, அதே போல அல்லாஹுடைய கோபம் என்னை வந்து சேரக்கூடாது என்பதிலும் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்றைய இந்த சிற்றுரையினூடாக எங்களுக்கு தெரியும், திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலல்லாஹி ரிலல் ஃபி ரிலல் வாலிதைன் வ சஹ்துல்லாஹி ஃபி சஹ்தில் வாலிதைன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய திருப்பொருத்தம் என்பது பெற்றோர்களுடைய திருப்பொருத்தத்திலே புதிந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை என்பது பெற்றோர்களுடைய கோப பார்வையிலே பொதிந்திருக்கின்றது என்ற மிகப்பெரிய ஒரு கருத்தாளமிக்க ஒரு செய்தியினை எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கான வழி எம்மோடே இருக்கின்றது. அல்லாஹுடைய கோப பார்வையிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்காக எமது பெற்றோரை சந்தோஷப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுடைய பொருத்தப்பாடுதான் அல்லாஹுடைய பொருத்தம் என்பதாக எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எத்தனையோ இடங்களில், எத்தனையோ ஹதீஸ்களினூடாக, எத்தனையோ அல் குர்ஆனிய வசனங்களினூடாக அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நாங்கள் நலவு செய்ய கடமைப்பட்டவர்கள் என்றால் அது பெற்றோர்கள் தான் என்ற செய்தியினை வலியுறுத்தும் முகமாக எத்தனையோ அல் குர்ஆனிய வசனங்கள் காணப்படுகின்றது. சூரத்து நிசாவிலே 36வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உமது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியினை அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, எமது பெற்றோர்களோடு நல்ல முறையிலே கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை கண்டித்து நடக்கக்கூடாது. அவர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பேச்சுக்களுக்கு காது தாழ்த்தி நாங்கள் செவிதாழ்த்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நல்ல முறையிலே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலேதான் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் எங்களுக்கு தங்கி இருக்கின்றது. மாற்றமாக அவர்களை நோவினைப்படுத்துவதன் மூலம், அவர்களை சரியான முறையிலே கவனிக்காததன் மூலம் அல்லாஹுடைய கோப பார்வை எங்களை வந்து சேரும் என்ற செய்தியினை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெற்றோரை கண்ணியப்படுத்தி நாளை மறுமையிலே
சுவனபதியை நானும் நீங்களும் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.